ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு உங்கள் வெள்ளை முடி எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் நிரந்தரமாக கருமையாக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக லைவ் ரிசல்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும். நிறையா பேர் வந்து காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நிறைய முடிக்கு டை இல்லாமல் ஏதாவது சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு ஆயிலை ரெடி பண்ணி நீங்கள் ரெகுலராக தலையில் அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ ஒரே வாரத்தில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இது லைவாகவே நீங்கள் போட்டுட்டு கமெண்ட்டே பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இது நரைமுடிக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான் இது. இந்த ஆயிலை இன்றைக்கி என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். இந்த பனி சீசனுக்கு சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் சளி பிடிக்காமல், பொடுகு தொல்லை இல்லாமல் நிரந்தரமாக கருப்பாகிறதுக்கு இந்த ஆயில் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தாவே தெரியும் பாருங்கள், 3 நிமிஷத்தில் ரெடி பண்ண ஒரு ஹேர் ஆயிலு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில். சரி, இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடியது நரமுடியை கட்டுப்படுத்தி நல்ல முடியை வந்து கருக்கருன்னு வச்சுக்கக்கூடிய வெந்தயம் தான் சேர்க்க போகிறோங்க. வெந்தயம் நல்லா வந்து நீங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் வந்து 100 மில்லி அளவு எடுக்கிறனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த தலைவலி பிரச்சனைலாம் அதிகமாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக தேய்க்கிறப்போ தலைவலி பிரச்சனையும் வராது, சளி பிரச்சனையும் வராது. அதே அளவு சேமாக வந்து கருஞ்சீரகத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா சேர்த்துட்டு, இப்போ இது கூட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடுகு நிறையா பேர் பொடுகு தொல்லை இருக்குதுக்கா, முடி வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கருப்பு மிளகு இருக்கும், இது வந்து இது கூட சேர்த்துனீங்க அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடுகு, பூச்சி தொல்லை, புழுவெட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா சேர்த்து ஓரளவுக்கு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணால் போதும், ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணால் போதும். இப்போ இது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் உடைச்ச மாதிரி எடுத்தால் போதும். நம்மளுக்கு ரொம்ப பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம முக்கியமான ஆயில் வந்து நம்ம இதில் ரெடி பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம சேர்த்தக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெய், கேஸ்ட்ரல் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக செக்கில் ஆட்டின ஒரு ஆயிலாக நல்ல எண்ணெயாக வந்து வாங்கிக்கோங்க. கேஸ்ட்ரல் ஆயில் அப்படின்னா அது வந்து விளக்கெண்ணெய். இது வந்து நார்மலாகவே நம்ம தேய்ச்சிட்டு வரப்போ முடி வந்து எப்போவுமே கருக்கருன்னு இருக்கும். எப்போவுமே ஒயிட்டு ஹேர் வந்து வரவே வராது. அந்த அளவுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக சுத்தமான தேங்காய். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ தலைக்கு அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காயை நான் ஒரு 50 மில்லி வரைக்கும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது 50 மில்லி ஆயிலுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கேஸ்ட்ரல் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இந்த மெத்தேடில் நான் பண்ணுற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையும் வராது. ரெகுலராக நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணணும். ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது தான் இது. இப்போது இது ரெண்டையும் நல்லா சேர்த்து இந்த பொடியோடு நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம ஹீட் பண்ணணும். அதே மாதிரி இந்த எண்ணெயை வந்து தனியாக நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது. கண்டிப்பாக இதை நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஆயில் இப்போவே நல்லா கலர் உங்களுக்கு மாறிடும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை அப்படியே டபுள் பாயிலிங் மெத்தடில் இது ஒரு 2-3 நிமிஷம் நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம்.
இப்போ நம்ம இப்படி கலந்து விட்டுருக்கோம் இல்லையா, இது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் தனியாக வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். அதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கொதிக்கிறப்போ தூக்கி இந்த மாதிரி சென்டரில் ஒரு கப்பில் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ தீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் சென்டரில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் டைம் நோட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ரெடி ஆயிரும். கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ரெகுலராக தலையில் எப்போவும் தேய்ச்சிட்டு நீங்கள் ஒர்க்குக்கெல்லாம் போய்க்கலாம். ரெகுலராக தலைக்கு தேய்க்கிறப்ப நீங்கள் ஒரு வாரத்திலே பாருங்கள், இளநரையெல்லாம் ஒரு வாரம் இல்லைங்க, ஒரு 4-5 நாள்லேயே நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை சின்ன 20 வயசு 30 வயசு 15 வயசு 10 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ முடி வந்து சீக்கிரமாகவே வெள்ளை முடி வந்துடுது. அந்த மாதிரி வந்து வெள்ளை முடி இருக்கிறவங்க இந்த ஒரு ஆயில் வந்து பயன்படுத்தினாலே போதும். டை எல்லாம் வந்து நீங்கள் அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறதால கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டை வந்து டைமிங் எடுத்து நம்ம அதை ரெடி பண்ணணும். இது நீங்கள் அப்படி கிடையாது. ஃப்ரீயாக இருக்கிற டைமத்தில் ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக காலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதை நல்லா ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா மசாஜ், ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்து கொண்டை போட்டுருங்க. நல்லா ஊற வச்சு குளிங்க. ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து தலையில் ஊற வச்சு குளிங்க. மற்ற நாள் நீங்கள் தலைக்கு வந்து எப்பவும் போல் தடவிட்டு போய்க்கலாம். இன்னொரு கேள்வி கேட்பீங்க, அக்கா விளக்கெண்ணெய் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிசுபிசுப்பு வருமானு கேட்பீங்க. கண்டிப்பாக அது வராது. அதனால தான் நம்ம இந்த ஹீட் பண்ணுறோம். விளக்கெண்ணெயை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து லைட்டாக டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சி இருக்கு இல்லையா, வெந்தயம் குளிர்ச்சி, கருஞ்சீரகம் ஹீட்டு, அதனால் வந்து ஆவரேஜான லெவலில் வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த சளி தொந்தரவு இருக்காது. அதிகமாக வந்து சளி பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். மிளகு வந்து 4-5 மிளகு உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவும் இருக்காது. மேக்ஸிமம் பொடுகு தொந்தரவு சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் உச்சந்தலை அரிப்பு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா சிம்பிளான ஒரு ஹோம் ரெமடி. இந்த எல்லா தீர்வுக்கும் இந்த ஒரு ஆயில் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த கருஞ்சீரக வெந்தயம் கீழே போயிடுச்சு, ஆயில் வந்து மேலே வந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கு ஹீட் ஆனால் போதும். பாருங்கள், ஒரு துளி கூட வெந்தயம் எது வரல, ஆயில் தனியாக மிதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஆயில் வரணும். அப்போ தான் அது வந்து கரெக்டான மெத்தடு. நல்ல தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த ஆயில் உள்ளே தூக்கி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நம்ம ஆயில் ரெடி ஆயிரும். இப்போது ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிக்கலாம். அந்த நுரை பாருங்கள், அந்த ஹீட்டுக்கு அந்த நுரையெல்லாம் எப்படி கட்டுது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நமக்கு ஆயில் ரெடி ஆனால் போதும். இப்போ கீழே இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெந்தயத்தை நீங்கள் கிளறி விட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் திரும்ப வந்து வெந்தயம் மேலே வராது, ஆயில் மட்டும் தனியாக தான் வரும். பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சா, அதனால் உங்களுக்கு அந்த ஆயில் மட்டும்தான் தனியாக கிடைக்கும். இப்போ நான் வீடியோவுக்காக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படியே ஊற விட்டுருங்க. கண்டிப்பாக 2 நாள் வரைக்கும் இதை நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான கருன்னு ஒரு ஹேர் ஆயில் வந்து கிடைக்கும். இப்போ நான் உடனே உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிட்டு நான் திரும்ப அதிலேயே தான் சேவ் பண்ணி வைக்க போகிறேங்க. அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணில நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இந்த கருஞ்சீரகத்தோட வெந்தயத்தோட எல்லாமே அந்த லிக்விட் எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கணும். அதுக்கு நீங்கள் 2 நாள் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போவே பாருங்கள் 2 நிமிஷத்தில் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம 2 நிமிஷம் தான் இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிலோட எஃபெக்ட் கலர் உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு வந்து கலர் மாறி இருக்குன்னு. இப்போ இதை வந்து நீங்கள் நாளடைவில் ஒரு 2-3 நாள் இது வந்து ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆயில் வந்து நல்லா ஜெல்லு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா தலையில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு வாரத்தில் 2 நாள் வந்து குளிச்சிங்கனாவே போதுங்க. நல்லா வந்து ஒரே வாரத்தில் பலன் கிடைக்கும். ரெகுலராக நீங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் பாட்டில் தலையை சீவிட்டு போய்க்கலாம். எந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆயில் என்ன கலரில் இருக்குது பாருங்கள்.
சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போது இந்த ஆயிலை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆயிலை நல்லா 2 கையில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வகுந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஆயில் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கருன்னு நல்லா முடி வந்து சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நல்லா பொதுன்னு செம்மையாக இருக்குது. நீங்கள் அதே மாதிரி தடவுனதுக்கப்புறம் பிசுப்பு இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டியதில்லை. நல்ல ஆயில் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். எல்லா ஆயிலுமே நீங்கள் ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ, நீங்கள் நைட்டில் கூட எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறக்கா எனக்கு ஃப்ரீயாகவே இருக்க முடியல அப்படின்னா இது நைட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்க, நல்லா தூக்கம் வரும். காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு நார்மலான சீக்காய் தூள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்படி போட்டுட்டு நல்லா முடி அது மட்டும் இல்லாமங்க நல்லா ஷைனிங்காக கருன்னு வரும். இப்படி ஒரு கொண்டை போட்டுருங்க நல்லா தேய்ச்சிட்டு. எனக்கு டையே வேண்டாக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தேடு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாரத்தில் செம்மையாக ரிசல்ட் வரும். என்ன பாருங்கள், நல்லா இல்லை குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். உங்களுக்கு டைமிங் எப்படி இருக்கோ அப்படி பயன்படுத்துங்க. ஆனால் ரெகுலராக இது நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா தான் ஒரே வாரத்தில் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா இது எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. இது நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா தலைக்கு நம்ம எப்படியும் ஒரு ஆயில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த ஆயிலை பெஸ்ட்டாகவே எடுத்து நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். எப்போவும் இந்த ஆயில் வந்து பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு நிறைய முடியே சுத்தமாக இருக்காது. முடியும் நல்லா உங்களுக்கு 3 மாதத்துலலாம் முடியே இல்லாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்க என்ன ஆயில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். பாய்.